நீங்கள் தனியார் நிறுவன ஊழியரா அல்லது தொழில் அதிபரா? அப்படியானால் இந்தச் செய்தி உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட 4 புதிய தொழிலாளர் தொகுப்புச் சட்டங்கள் லேபர் கோட்ஸ் தமிழ்நாட்டில் நவம்பர் 21, 2025 முதல் அமலுக்கு வந்துள்ளன. இந்தச் சட்டங்கள் ஊழியர்களின் சம்பளம், பணி நேரம், சமூக பாதுகாப்பு ஆகியவற்றை நேரடியாக பாதிக்கப் போகும் மிக முக்கியமான மாற்றங்களைக் கொண்டு வருகின்றன. புதிய சட்டங்களின்படி சம்பளத்தில் அடிப்படை வரையறை மாற்றப்பட்டுள்ளது. இது ஊழியர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஆகிய இரு தரப்பிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு ஊழியரின் மொத்த நிறுவன செலவில் சிடிசி காஸ்ட் டு கம்பெனி குறைந்தது 50% அடிப்படை சம்பளமாக இருக்க வேண்டும். அடிப்படை சம்பளம் உயரும்போது அதனுடன் இணைக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் மற்றும் கிராஜுவிட்டி ஆகியவற்றுக்கான நிறுவனத்தின் பங்களிப்பு கட்டாயம் அதிகரிக்கும். பிஎஃப் பங்களிப்பு அதிகரிப்பதால் மாதா மாதம் கையில் கிடைக்கும் சம்பளம் டேக் ஹோம் சாலரி சற்று குறைய வாய்ப்புள்ளது. ஆனால் ஊழியரின் நீண்ட கால சமூக பாதுகாப்பு, ஓய்வூதியம், சேமிப்பு வலுப்படும். வேலைச்சூழலை பாதுகாப்பாக வைத்திருப்பதுடன் பணி நேரத்திலும் முக்கிய மாற்றங்கள் வந்துள்ளன. ஒரு ஊழியர் ஒரு வாரத்தில் அதிகபட்சமாக 48 மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய வேண்டும். ஊழியர்கள் கூடுதல் நேரம் வேலை செய்ய ஒப்புக்கொண்டால் அவர்களுக்கு சாதாரண ஊதியத்தை விட இரட்டிப்பு ஊதியம் டபுள் த ரேட் ஆஃப் நார்மல் வேஜஸ் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். போதிய பாதுகாப்பு வசதிகள் மற்றும் ஒப்புதலுடன் பெண்கள் இனி இரவு நேரப் பணி உட்பட அனைத்து துறைகளிலும் வேலை செய்யலாம். சமூக பாதுகாப்பு பலன்கள் இப்போது பரவலாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஊபர், ஸ்விக்கி, சொமாட்டோ போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் கிக் ஒர்க்கர்ஸ் மற்றும் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் ஆகியோருக்கும் முதன்முறையாக சமூக பாதுகாப்பு திட்டங்கள், மருத்துவ உதவி, பிஎஃப் போன்றவை கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 5 ஆண்டுகள் பணிபுரிந்தால் மட்டுமே கிராஜுவிட்டிக்கு தகுதி பெற முடிந்தது. புதிய சட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஃபிக்ஸ்ட் டெர்ம் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு ஆண்டு பணி முடிந்தவுடனே கிராஜுவிட்டி வழங்கப்படும். இந்த 4 தொழிலாளர் சட்டங்களும் சம்பளம், தொழில்துறை உறவுகள், சமூக பாதுகாப்பு, தொழில்சார் சுகாதாரம், ஊழியர்களுக்கு பாதுகாப்பையும் நியாயமான ஊதியத்தையும் விரிவான சமூக பாதுகாப்பு வலையையும் உறுதி செய்கின்றன. இது தொழிலாளர் நலனை மேம்படுத்துவதற்கான ஒரு பெரிய சீர்திருத்தமாகும்.